அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஷாபான் 15 பராத் இரவு வந்துவிட்டது. நாளை இரவு நமக்கு பராத் இரவாக இருக்கு. இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இந்த நாளினுடைய சிறப்பு என்ன, அதில் என்னென்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே போய் பார்த்துட்டு அதன்படி அமல் செய்யுங்க. இப்போது நாளை மக்ரிபுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பராத் இரவு அப்படிங்கிறது சாதாரணமான இரவு கிடையாது. இந்த நாளில் நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தர்றேன்னு சொல்கிறான். செல்வத்தையோ வேறு எதையாவது நம்ம விருப்பப்படி எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றேன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த இரவில் தான் அல்லாஹாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா, நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த இரவை நம்ம எல்லோருமே அமல்களால் அலங்கரிக்கணும். முடிஞ்ச அளவு நிறைய துவாக்களை நம்ம கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த இரவில் தான் இந்த வருஷத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த வருஷத்தில் நம்ம ஒரு உயர்ந்த வீடு கட்டுவோம், திருமணம் நடக்கும், ஒரு வேலை கிடைக்கும், ஒரு தொழில் தொடங்குவோம், குழந்தை பிறக்கும், அல்லது ஒருத்தவங்க மௌத்தாவாங்க. இதை பற்றி எல்லா விஷயத்தையுமே அல்லாஹால இந்த பராத் இரவில் தான் எழுதுறான். அதை மலக்குமார்கள்கிட்டையும் பிரிச்சும் கொடுக்குறான். அப்போ வருடம் முழுவதும் நமக்கு என்ன நடக்க போகுதோ அது எழுதக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விதியையும் மாற்றி எழுதக்கூடிய நாளாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த வருஷம் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். கண்டிப்பாக இந்த இரவில் நம்ம எந்த மாதிரி துவாவை கேட்குறோமோ, எப்படிப்பட்ட ஆசைகளை கேட்குறோமோ அது இந்த வருஷத்தில் நமக்கு கிடைக்கும். எனவே இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய விதியையும் எழுதக்கூடிய இந்த நாளில் மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும், அதற்கு என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 3 அமல்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு ஹாஜத் நஃபில் தொழுகை 6 ரக்காத் தொழுகிறது. ரெண்டாவது, யாசின் சூறாவை 3 தடவை ஓதுறது. மூன்றாவது, ஹாஜத்துக்காக துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இருக்குது. அந்த துவாவையும் நம்ம ஓதுறது. இன்ஷா அல்லாஹ் உங்களோட விதி மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பராத்தில் அல்லாஹாலா உங்களுடைய விதியை உங்களுக்கு விருப்பமான மாதிரி, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதிரி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 அமல்களையுமே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் நிச்சயம். நான் போன வருஷமே இந்த அமலை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் அதை செஞ்சுட்டு அடுத்த நாளே எனக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோடைய பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனவே இந்த அமலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாகவே நீங்கள் ஓதலாம். இப்போது முதல் அமல் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தொழுகணும். அதாவது நீங்கள் மக்ரீபுடைய தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு மக்ரீபில் ஓதக்கூடிய துவாக்கள் அவுராதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. அதே இடத்துல இருந்து மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதே இடத்துல இருந்து 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தொழுங்க. அதில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன பெரிய ஹாஜத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. என்னுடைய இந்த ஹாஜத்துக்காக தான் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காத்து தொழுகணும். அடுத்தது, சூரா யாசீனை நீங்கள் முழுவதுமாக ஒரு முறை ஓதி முடிக்கணும். முதலாவது இந்த யாசீனை ஓதும்போது உங்களுடைய நியத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் ஓதணும். இந்த சூறா ஓதி முடிச்சுட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓதி முடிக்கணும். அதற்கு பிறகு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கணும். அது என்ன துவா அப்படிங்கிறத நான் ஓதி காட்டுறேன். அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துவாவை ஓதி முடிச்சிடணும். அதற்கு பிறகு திரும்பவும் நீங்கள் எழும்பி 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தொழுகணும். அதே நியத்து தான் இருக்கணும். ஒரு தேவை வச்சிங்க அப்படின்னா அந்த தேவைக்காகவே இந்த 6 ரக்காத் தொழுகையுமே நீங்கள் தொழுகணும். 2வது முறை நீங்கள் 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு சூரா யாசீனை ஒரு தடவை ஓதணும். சூரா யாசீனை என்ன நியத்தில் ஓதணும் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் எனக்கு செல்வத்தில் விஸ்தீரணத்தை கொடியாடலாம், பறக்கத்து செய், யாரிடமும் தேவையற்றவனாக என்னை ஆக்கி வை, யாரிடத்திலும் எந்த விதமான தேவைக்கும் நான் போய் நிற்கக்கூடாது, நேரடியாக நீ எனக்கு உதவி செய்,
என்னுடைய தேவைகளை நேரடியாக நீ எனக்கு இறக்கி வை அப்படின்ற ஒரு துவாவோட நீங்கள் 2வது முறை யாசீனை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதி முடிச்சிருங்க. அடுத்தது 3வது முறையாக 2 ரக்காத்து சலாத்துல் ஹாஜத் தொழுக, அதற்கு பிறகு ஒரு யாசீன். அந்த யாசீனில் என்ன நியத்து வைக்கணும் அப்படின்னா, எனக்கு பூரணமான உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்யறதுக்கு எனக்கு நீண்ட ஆயுளையும் கொடு அப்படிங்கிற ஒரு நீயத்தோட 3வது யாசீனை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகும் இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய துவாவை கேளுங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம், இந்த தொழுகை எப்படி தொழுகிறது, இதில் என்ன சூறாக்கள் ஓதி தொழுகிறது அப்படின்னா, சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, குல் ஹுவல்லாஹு அஹத், அதை நீங்கள் 3 தடவை ஓதி தான் இந்த 6 ரக்காத்தையும் நீங்கள் தொழுது முடிக்கணும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். முதல்ல 2 ரக்காத் ஹாஜத் நஃபில், சூரா யாசீன் ஒரு முறை, அதில் நீயத்து வைக்க வேண்டியதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீயத்து வச்சுக்கிட்டு ஓதி முடிச்சிருங்க. 3வது இந்த துவாவை ஒரு முறை, அதற்கு பிறகு 2 ரக்காத் ஹாஜத் நஃபில், சூரா யாசீன் ஒரு முறை, இந்த துவா ஒரு முறை. இதே மாதிரி 3வது 2 ரக்காத்து தொழுக, யாசீன் ஒரு முறை, இந்த துவா ஒரு முறை. நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த துவாவை நான் ஓதி காட்டுறேன், அதனுடைய அர்த்தத்தையும் நான் ஓதி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்கள். இந்த துவாவை ஓத முடியாதவங்க இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு இந்த பதிவை போட்டு நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டு ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யாதல் மன்னி வலா யமுன்னு அலைஹி யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யாதத் தௌலி வல்லை நாமி லா இலாஹ இல்லா அன்த லஹ்ருல் லாஜீன் வஜாருல் முஸ்தஜீரீன வஅமானுல் ஹாயிஃபீன். அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி இந்தக ஃபி உம்மில் கிதாபி ஷகியன் அவ் மஹ்ரூமன் அவ் மத்ரூதன் அவ் முக்தர்ரன் அலைய ஃபிர் ரிஸ்கி ஃபம்ஹுஹ். அல்லாஹும்ம பிஃபல்லிக ஷகாவதி வ ஹிர்மானி வ தர்தி வக்திதார ரிஸ்கி வ சப்பித்னி இந்தக சஈதம் மர்சூகம் முவஃபகன் லில் ஹைராத்தி. فإنك قلت وقولك الحق في كتابك ويثبت وعنده أم الكتاب. إلهي بالتجلي العالمي في ليلة النصف من شعبان المكرم التي يفرق فيه كل أمر حكيم ويبرم أن تكشف عنا من البلاء ما تعلم وما لا نعلم وما أنت به عالم إنك أنت الأعز الأكرم. வசல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வசல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹ்வின் திருநாமத்தால் தொடங்குகிறேன். யார் உதவியும் தேவையற்றவனும் சகல பொருட்களுக்கும் உதவுவோனுமான எங்கள் அல்லாஹுவே, சர்வ சக்தியும் கொடை வள்ளலுமான எங்கள் இறைவா, பேருபகாரியான பெரும் சக்தி படைத்த இரட்சகா, அடைக்கலம் தேடுவோருக்கு கார்மானம் நல்குவோனே, அஞ்சுவோருக்கு அச்சம் நீக்கி அபயமளிப்போனே, உன்னையன்றி வேறு இறைவனில்லை. அல்லாஹ்வே, உன் ஏட்டில் என்னை பாவியாகவோ துர்பாக்கியவானாகவோ விரட்டப்பட்டவனாகவோ வறுமை பீடித்தவனாகவோ நீ கணித்திருப்பாயாயின் என் பாவத்தையும் துர்பாக்கிய நிலையையும் விரட்டப்படும் நிலையையும் வறுமையையும் உன் கிருபை கடாட்சத்தால் அழித்து மாற்றி அருள்வாயாக. என்னை நல்ல அமலானாகவும் நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் செல்வம் உடையவனாகவும் நற்காரியங்களுக்கு உதவும் மனப்பாங்கு உடையவனாகவும் உன் ஏட்டில் தரிப்படுத்தி வைப்பாயாக. அல்லாஹ்வே, தான் நாடியதை தரிப்படுத்துவான் என்று நீ உன் நபி மீது இறக்கி அருளிய திருமறையில் கூறியுள்ளதற்கு ஒப்ப அந்த முற்றும் உண்மையான பேச்சை என் மீதும் பொழிந்தருள இறைஞ்சுகின்றேன். எங்கள் இறைவா, சங்கையான ஷஅபான் மாத நடுப்பகுதியில் நள்ளிரவில் சகல பொருட்களுடைய விதிவசங்களும் வகுத்து இறுதிப்படுத்தப்படும் தருணத்தில் உன் மகத்தான வெளிப்பாட்டைக் கொண்டு உன்னிடம் இறைஞ்சுகின்றேன். நாங்கள் அறியாத நிலையில் எங்களை விட அதிகமாக நீயே அறிந்துள்ள துன்பங்கள் எங்களை விட்டு நீக்கி கார்மானம் காத்தருள். நீ சர்வ சக்தியும் உடையவன், கொடைவல்லல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் கிளையார்கள் தோழர்கள் அனைவரின் மீதும் உன் ஸலவாத்தை பொழிந்து அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளை பராத்துடைய மக்ரீபுக்கு பிறகு செய்யக்கூடிய அமல் இந்த அமல் தான். இன்ஷா அல்லாஹ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கட்டாயம் நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது, ஏராளமான பலன் இருக்குது.
பல ஆண்டு காலங்களாக பல பெரியோர்கள் முன்னோர்கள் பின்பற்றிய அமல் தான் இந்த அமல். இன்னும் நிறைய பேருக்கு இது ஒவ்வொரு வருடமும் பலன் கொடுத்துட்டு வருது. இன்ஷா அல்லாஹ் பெரிய லட்சிய கனவுகளை கூட மறுநாள் 2 நாள்லையே நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கு. அதனால கண்டிப்பாக பெரிய ஹாஜத் உள்ளவங்க இந்த வஜீஃபாவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த அமல்களை பார்த்து செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.